Fifth question, what is the time 100 hours after 7 am அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது after 7 am க்கு அப்புறமா 100 hours கழிச்சு என்ன டைம் இருக்கும் அப்படிங்கறத நமக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இப்போ வந்து நமக்கு இத வந்து கான்கரண்ட் மாடல்ல அதாவது மாடுலோ மாடல்ல எழுதணும். சோ இப்போ நமக்கு 100 hours கழிச்சு நமக்கு அதாவது ஆஃப்டர் 7 am க்கு அப்புறமா 100 hours கழிச்சு என்ன டைம் அப்படிங்கிறது தான் क्वेश्चन. நமக்கு வந்து பொதுவா கிளாக் வந்து நமக்கு 1 ல இருந்து 12 வரைக்கும் தான் இருக்கும் இல்லையா. சோ ஒரு டைம் வந்து 12 ஹவர்ஸ்ல தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ டே அண்ட் நைட் வரும்போது நமக்கு 24 hours வரும். சோ நான் இங்க வந்து 12 hours தான் நான் எடுக்க போறேன் அந்த டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு. சோ அதை நம்ம இப்போ கான்கரண்ட் மாடல்ல எப்படி எழுத போறோம்னா 100 hours கழிச்சு நமக்கு இது என்ன டைம்ங்கிறது தெரியாது. சோ அதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சோ மாட் நான் அந்த டைம் வந்து ஹவர்ஸ் வந்து நான் 12 hours எடுத்துக்கிறேன். ஓகேவா. சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் 12 hours எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்ப நமக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லையா. 100 12ஆல நீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். 100 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 100 வந்து 12 டேபிள்ல கிடையாது. சோ அப்போ 96 தான் உண்டு. சோ அது வந்து 8 டைம் வரும். 8 2s are 16 மீதி 1 180 is 8 8 plus 1 9. சோ இதுல இருந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 100ல 96 போச்சுனாலே 4 தான் இல்லையா. சோ இது வந்து ரிமைண்டர், இது வந்து உங்களுக்கு கோஷியன்ட். சோ ரிமைண்டர் தான் எப்போதுமே எக்ஸோட ஆன்சரா இருக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு. 100 concurrent to 4 mod 12. சோ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், the time 100 hours after 7 am க்கு அப்புறமா என்ன டைம்ங்கறத நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ the time 100 hours after 7 am equal to. சோ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. இப்போ இதுல வந்து நமக்கு இது வந்து கோஷியன்ட், இது வந்து ரிமைண்டர் இல்லையா. 12 into 8 அதாவது 12 வந்து 8 டைம்ஸ் வரும்போது நமக்கு 96 வருது. நமக்கு 100 hours தான். 100 hours சொல்லும்போது என்ன வரும், 96 பிளஸ் ஒரு 496 கூட ஒரு 4 hours ஆட் பண்ணும்போது தான் நமக்கு 100 hours வருது. சோ 96ங்கும் போது நமக்கு 12 வந்து 8 டைம்ஸ் வருது. 12 hours வந்து 8 டைம்ஸ் நடக்குதுங்க. 8 டைம்ஸ் நடக்கும்போது தான் நமக்கு 96 ஹவர்ஸும் பின்ன ஒரு 4 hours நமக்கு கூட எக்ஸ்ட்ரா வருது. சோ இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 7 am வந்து அதாவது 12 hours. இந்த 12 hours வந்து 8 டைம்ஸ் வந்து தாண்டி போகும்போது நமக்கு என்ன டைம் இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா. சோ இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து 7 am இருக்கு. சோ அதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 7 am இங்க வந்து 7 amல ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த 12 இது வந்து ஒரு 8 டைம்ஸ் கழிச்சு என்னவா இருக்கும், 7 am இருக்குமா pm இருக்குமா, அதுதான் நம்ம இப்போ இங்க கண்டுபிடிக்க போறோம். 12 அதாவது 12 hours வந்து 8 டைம்ஸ் கழிச்சு am இருக்குமா pm இருக்குமா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இது உங்களுக்கு ஷார்ட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு இங்க என்ன வருதோ, இங்க am வந்துச்சுன்னா இங்க நமக்கு am தான் வரும். 12 hours அதாவது 12 hours வந்து 8 டைம்ஸ் கழிச்சு நமக்கு வந்து am தான் வரும். சப்போஸ் இங்க வந்து ஆட் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு 7 இங்க am வந்துச்சுன்னா இங்க pm மாறிடும். சோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா நான் கண்டுபிடிக்கிறதுக்கு. மற்றபடி நீங்க வந்து இப்படி வேணா கால்குலேட் பண்ணி பாருங்க. நமக்கு இப்போ 7 amனு கொடுத்துட்டாங்க. சோ 12 hours வந்து மறுபடியும் ஒரு 8 டைம்ஸ் தாண்டி வருது. சோ 8 டைம்ஸ்னா 1 2 3 4 5 6 7 8. சோ ஒவ்வொரு டைமும் வருது. இப்போ இங்க 7 am இருக்கிறது 12 hours கழிச்சு என்னவா வரும், 7 pm மாறுது. அடுத்த 12 hours கழிச்சு am மாறும். அடுத்த ஒரு 12 hours வந்து எப்போதுமே உங்களுக்கு ஒரு நீங்க வந்து இப்ப பாருங்க காலையில ஸ்கூலுக்கு வந்து நீங்க இப்போ 8 am க்கு கிளம்புறீங்க. சோ அதே 8 am மறுபடியும் 12 hours கழிச்சு தான் மறுபடியும் ஒரு 8 வரும். அந்த 8 வரும்போது நைட் ஆயிரும். நைட் வரும்போது அது என்னவா மாறிடும், 8 pm மாறிடும். இதை மட்டும் நீங்க கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில ஸ்கூலுக்கு போகும்போது 8 am இருக்கும். அதே 8 12 hours கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஆனா அது என்னவா இருக்கும், 8 pm இருக்கும். ஓகேவா. சோ அதேதான் இப்ப நமக்கு இங்க 7 amனு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு 8 டைம்ஸ் 12 into 8 டைம்ஸ் 96 இல்லையா. சோ அப்போ ஒரு டைம் போகும்போது ஒரு 12 hours கடக்கும்போது am இருந்தது pm மாறுது. அடுத்த ஒரு 12 hours கழிச்சு வரும்போது am மாறுது. அடுத்து வரும்போது pm மாறும். அடுத்தது am, அடுத்தது pm, அடுத்தது am, அடுத்தது pm. லாஸ்ட் வந்து 8 அதாவது 8 டைம்ஸ் முடியும் போது நமக்கு என்னவா மாறும், am முடியுது. ஓகேவா. சோ அப்போ நமக்கு இங்க என்ன வரும், am.
8 ஸோ 8 டைம்ஸ் முடியும் போது நமக்கு ஏஎம் அப்போ என்ன வரும் 7 ஏஎம்ல வருது 12 ஹவர்ஸ் வந்து 8 டைம்ஸ் கழிச்சு நமக்கு 7 ஏஎம் பின்னும் பிளஸ் ஒரு 4 ஹவர்ஸ் கூட இருக்கு ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணும்போது என்ன வரும் 7 + 4 வந்து நமக்கு 11 ஏஎம் இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து 11 ஏஎம் த டைம் 100 ஹவர்ஸ் ஆஃப்டர் 7 ஏஎம் கழிச்சு நமக்கு என்னவா இருக்கும் 11 ஏஎம் இருக்கும் ஓகேவா அடுத்த 6th கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் தி டைம் 15 ஹவர்ஸ் பிஃபோர் 11 pm அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ இத வந்து நம்ம அதாவது பிஃபோர் 11 pmக்கு அப்புறமா 15 ஹவர்ஸ் கழிச்சு என்ன டைம் இருக்கும் அப்படிங்கறத கொஸ்டின் சோ இத ஃபர்ஸ்ட் நம்ம கான்கரண்ட் மாடல்ல எழுதணும் அப்ப என்ன எழுதுவோம் 15 ஹவர்ஸ் அங்க எழுதிட்டு நமக்கு என்ன டைம்ங்கிறது தெரியாது சோ அத வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம் இங்க நம்ம 12 ஹவர்ஸ் தான் எடுக்கிறோம் ஓகேவா சோ இங்க நம்ம வந்து கிளாக்ல வந்து 12 ஹவர்ஸ் அதாவது டே டைம் ஒரு இதுன்னு சொல்லும்போது நமக்கு 12 ஹவர்ஸ் சோ ஒரு டேன்னு சொல்லும்போது நமக்கு 24 ஹவர்ஸா மாறும் நம்ம ஒரு இது 12 ஹவர்ஸ் தான் நான் இங்க எடுத்துக்கிறேன் ஓகேவா சோ அதனால இங்க நான் 12 ஹவர்ஸ் தான் கொண்டு நம்ம கால்குலேட் பண்ண போறோம் சோ இப்போ கான்கரண்ட் மாடல்ல எழுதிட்டோம் இப்போ உங்களுக்கு ஈஸி தானே எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க 15 12ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இது ஒரு டைம் தான் போகும் 1 12 is 12 சோ மீதி என்ன வரும் 5ல 2 போச்சுன்னா 3 சோ இது வந்து ரிமைண்டர் இது வந்து உங்களுக்கு கோஷியன்ட் இல்லையா சோ ரிமைண்டர் தான் எப்போதுமே எக்ஸ் ஓட வேல்யூவா இருக்கும் அப்போ 15 கான்கரண்ட் டு 3 mod 12 ஓகேவா சோ இப்போ இதுல வந்து நம்ம எக்ஸ் ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இனி நமக்கு क्वेश्चन என்னது the time 15 hours before 11 pm ங்கறத நமக்கு क्वेश्चन சோ அத எழுதிக்கலாமா the time 15 hours before 11 pm equal to அதாவது 11 pm பிஃபோர் 11 pm க்கு 15 ஹவர்ஸ் முன்னாடி வந்து என்ன டைம் இருக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க பிஃபோர்னா முன்னாடி 11 pm க்கு முன்னாடி 15 ஹவர்ஸ் கழிச்சு என்ன டைம் இருக்கும் சோ இப்போ இத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க கோஷியன்ட் வந்து நமக்கு 1 சோ 12 ஹவர்ஸ் வந்து ஒரு டைம் தான் வருது 12 ஹவர்ஸ் வந்து எத்தனை டைம் வருது ஒரு டைம் தான் ரிப்பீட் ஆகுது இப்போ நமக்கு 11 pm ல இருக்கு சோ இப்போ நமக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதுதான் இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது 8 am ல கிளம்புறீங்கன்னா அதே 8 12 ஹவர்ஸ் கழிச்சு மறுபடியும் வரும் அதே 8 வந்து 12 ஹவர்ஸ் கழிச்சு மறுபடியும் வரும்போது என்னவா மாறிடும் 8 pm மாறிடும் 12 ஹவர்ஸ் கழிச்சு வரும்போது 8 pm மாறும் சோ அதே கான்செப்ட் தான் இப்போ நமக்கு இங்க 11 pm இருக்கு அது வந்து ஒரு டைம் வந்து அப்படியே வருது மறுபடியும் 12 ஹவர்ஸ் வந்து ஒரு டைம் வரும்போது 11 pmங்கிறது என்னவா மாறிடும் am மாறிடும் ஓகேவா சோ 11 pmங்கிறது 11 am எப்படி மாறுதுன்னா நீங்க இத வச்சு தான் எழுதணும் கோஷியன்ட் வருது இல்லையா சோ ஒரு 12 ஹவர்ஸ் கடந்து வரும்போது pmங்கிறது வந்து am மாறுது அப்புறம் அகைன் ஒரு 3 இருக்கு சோ நமக்கு இங்க பிஃபோர்னு கொடுத்தனால 3 வந்து நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ணணும் 11 am க்கு முன்னாடி பின்னும் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி என்ன வரும் அப்படிங்கறத நமக்கு பார்க்கணும் சோ 11 am க்கு முன்னாடி 3 ஹவர்ஸ் கழிச்சு என்ன வரும் 11 க்கு முன்னாடி என்ன வருது 10 க்கு முன்னாடி 9 8 சோ அப்ப 11ல இருந்து 3 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன வந்துரும் 8 தான் வரும் சோ ஆனா நமக்கு முன்னாடிங்கும்போது 11 இது am இருக்கிறதுனால இதுவும் am தான் இதுவும் am தான் இதுவும் am தான் சோ அப்போ 8 am தான் ஆன்சரா வரும் ஓகேவா சோ அப்ப ஆன்சர் வந்து என்னது 8 am இதான் வந்து உங்களுக்கு இதுல சிம்பிள் கான்செப்ட் இத மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்திருக்கிறத வச்சு இந்த கான்கரண்ட் மாடல்ல எழுதிக்கோங்க அதாவது 15 ஹவர்ஸ் எத்தனை ஹவர்ஸ் கழிச்சு என்ன டைம்னு கேட்பாங்க சோ அந்த என்ன டைம்ங்கறத எக்ஸ்னு எடுத்துக்கோங்க எவ்வளவு ஹவர்ஸ் கழிச்சுன்னு கேக்குறாங்களோ அதை வந்து இங்க எடுத்துக்கோங்க மாட் நீங்க 12 ஹவர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதாவது am pm வந்து உங்களுக்கு மாத்தி பாக்குறது கன்வெர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்புறம் நீங்க இதுல டிவைட் பண்றீங்க இல்லையா சோ இது வந்து உங்களுக்கு இதுல இம்பார்ட்டன்ட் சோ இது வந்து எத்தனை டைம் 12 வந்து எத்தனை டைம் இங்க ரிப்பீட் ஆகுதோ அத்தனை டைம் வந்து இந்த am pmங்கிறது நமக்கு மாறும் இங்க நமக்கு ஒரு டைம் வந்திருக்கிறதுனால pmங்கிறது am மாறிடுச்சு ஒரு 12 ஹவர்ஸ் கழிச்சு வரும்போது இப்போ நமக்கு 11 pm இருக்கு ஒரு 12 ஹவர்ஸ் கழிச்சு வரும்போது அந்த 11 வந்து am மாறுது சோ அதுதான் அகைன் ஒரு 3 ஹவர்ஸ் இருக்கு அதை வந்து நம்ம பிஃபோர்னு கொடுத்தனால நம்ம அதை வந்து 3 வந்து சப்ட்ராக்ட் பண்ணி 8 am னு எடுத்துறோம் இவ்வளவுதான் நமக்கு ஆன்சர் ஓகேவா
Seventh sum. Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது today is வந்து Tuesday. இப்போ இன்னைக்கு வந்து நீங்க Tuesdayன்னு வச்சுக்கோங்க. My uncle will come after 45 days. So uncle வந்து 45 days கழிச்சு வர்றாங்க. After 45 days நாள் கழிச்சு after 45 days நாள் கழிச்சு வர்றாங்க. வரும்போது எந்த நாளா இருக்கும் அப்படிங்கறதான் கேக்குறாங்க. எந்த டே விச் டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஏ வீக் வந்து என்னவா இருக்கும்? 7. அதை வந்து நம்ம எழுதிக்கலாமா? நம்பர் ஆஃப் டேஸ். இது வந்து எழுதணும்னு வேண்டாம், நீங்க வந்து மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னாலும் போதும். ஓகேவா? சோ நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஏ வீக் வந்து எவ்வளவு? நமக்கு 7 இல்லையா? இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ இப்போ இதை வந்து நான் கான்குரண்ட் மாடல்ல எழுதும் போது நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? எவ்வளவு நாள் கழிச்சு ஆஃப்டர். இதுதான் நமக்கு முக்கியம். நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ல வரும்போதே இந்த மாதிரி வருது இல்லையா? சோ ஆஃப்டர் அல்லது பிஃபோர் என்ன இது வருதோ அதை நீங்க இங்க எழுதிக்கோங்க கான்குரண்ட்ல எழுதும் போது. சோ அப்போ 45 அடுத்தது கான்குரண்ட். அப்புறம் வந்து நமக்கு இதான் நமக்கு கண்டுபிடிக்கணும். என்ன டேங்கிறத நமக்கு கண்டுபிடிக்கணும். அது எக்ஸ் போட்டு மாட். நமக்கு இங்க டேஸ் நம்பர் ஆஃப் வீக் வந்து எவ்வளவு? நமக்கு 7 தானே. சோ அதனால நான் இங்க வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன்? மாடு 7 எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இனி அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? சோ இந்த மாதிரி உங்களுக்கு எழுதியாச்சுனாலே உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 45 நம்ம என்ன பண்ணலாம்? 7ஆல டிவைட் பண்றோம். 7ஆல டிவைட் பண்ணும்போது எத்தனை வரும்? 6 7s are 42. 5ல 2 போச்சுன்னா மீதி 3. சோ இது வந்து நமக்கு ரிமைண்டர், இது வந்து நமக்கு கோஷியன்ட் இல்லையா? சோ அப்போ இது எக்ஸ் ஓட வேல்யூ தான் நமக்கு ரிமைண்டரா இருக்கும். அப்போ 45 கான்குரண்ட் டு 3 mod 7. ஓகேவா? சோ இப்போ எக்ஸ் ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 3 days after 3 days after Tuesday. So Tuesday is வந்து என்னவா இருக்கும்? நமக்கு அதுக்கு முன்னாடி இப்ப பாருங்க, நமக்கு அதாவது 7 இது வந்து வாரம், நமக்கு வந்து 7 வீக். 7 வீக் வந்து எத்தனை டைம் வருது? 6 டைம் ரிப்பீட் ஆகுது. சோ ஒவ்வொரு வீக்கும் வந்து நமக்கு ஏன்னா 45 டேஸ் கேட்டிருக்கு. சோ 45 டேஸ் வந்து நமக்கு அதுல டைரக்டா வராது. 7 வந்து 6 டைம் வரும்போது தான் நமக்கு 42 பின்ன ஒரு பிளஸ் 3 வந்து நமக்கு ஆட் பண்ணாதான் 45 வருது. சோ அப்போ அந்த 7ங்கிறது 6 டைம் வருது. ஒவ்வொரு வாரமும் திருப்பி வரும். ஓகேவா? அப்படி வந்து 6 டைம் வருது நமக்கு. சோ அப்படியே வரும்போது நமக்கு 6 டைம் தாண்டி வரும்போது நமக்கு என்னவா தான் இருக்கும்? டியூஸ்டேயா தான் இருக்கும். ஓகேவா? சோ அகைன் மறுபடியும் ஒரு 3 டேஸ் வந்து நமக்கு மீதி லெஃப்ட் இருக்கு. ஓகேவா? சோ அப்போ 3 days ஆஃப்டர் டியூஸ்டே. இப்போ நமக்கு இந்த 6 டைம் திருப்பி வரும்போது அகைன் மறுபடியும் டியூஸ்டேல தான் வந்து நிற்கும். டியூஸ்டேக்கு அப்புறமா 3 days கழிச்சு என்ன வரும்? டியூஸ்டேக்கு அடுத்தது வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. சோ அப்போ 3 days ஆஃப்டர் டியூஸ்டே என்ன வந்துரும்? ஃப்ரைடே. சோ இது கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கலாம். ஓகேவா? சோ அப்போ ஃப்ரைடே. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன் விச் டே மை அங்கிள் வில் பி கம்மிங் தான் கேட்டிருக்காங்க. சோ அது வந்து என்ன டே? ஃப்ரைடே. ஓகேவா? சோ அப்ப ஆன்சர் நம்ம இனி எப்படி எடுத்து எழுத போறோம்? சோ நமக்கு அப்ப ஆன்சர் எப்படி எழுதலாம்? அங்கிள் வில் கம் ஆன் ஃப்ரைடே. ஓகேவா? சோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இதுல டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு கான்செப்ட். இதுல வந்து நீங்க எப்போதுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் 45 எழுதிக்கோங்க. கான்குரண்ட் போட்டு என்ன டே கண்டுபிடிக்கணுமோ அதை இங்க எக்ஸ் போட்டுட்டு இங்க வீக், அதாவது இங்க டேஸ பத்தி சொன்னனால நமக்கு 7 டேஸ். ஒரு வீக்கு வந்து 7 டேஸ் தான். நம்ம ஹவர்ஸ் எடுத்தோம்னா நம்ம இங்க 12 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இது ரொம்ப சிம்பிள் தான். எடுத்துட்டு இது வந்து உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. சோ இது வந்து 3 வந்துருச்சு. எக்ஸோட இது வந்து 3 வந்துருச்சு. இப்போ இது வந்து நமக்கு 7 வீக் வந்து 6 டைம் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகி மறுபடியும் நமக்கு டியூஸ்டேல தான் வரும். டியூஸ்டே வந்து அகைன் ஒரு 3 டேஸ் வந்து மீதி நமக்கு லெஃப்ட் இருக்கு. அப்போ 3 days ஆஃப்டர் டியூஸ்டே இஸ், டியூஸ்டேல இருந்து 3 days கழிச்சு என்ன வரும்? ஃப்ரைடே. அப்ப அங்கிள் வில் கம் ஆன் ஃப்ரைடே. ஓகேவா?
8th sum பாருங்க. prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து நமக்கு என்ன இது பண்ணணும், இது வந்து divisible by 7 for any positive integer அப்படின்னு சொல்லி இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். சோ நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 9 வந்து நான் இப்படி எழுதுறேன். 9 concurrent to இங்க வந்து ரெண்டாவது போட்டுக்கலாம். மாட் வந்து நான் இங்க வந்து 7, ஏன்னா நம்ம டிவிசிபிள் பை 7 கொடுத்தனால நான் இங்க 7 எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ 9 நீங்க 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மீதி வந்து உங்களுக்கு என்ன வரும், 2. சோ அதாவது 9 நீங்க 7, இப்போ 9 வந்து நான் இங்க கொடுத்துருக்கு, இதை வச்சு தான் நான் எழுதுறேன். இங்க ஒரு 9 கொடுத்துருக்காங்க இல்லையா, சோ அதை வச்சு நான் இதை எழுதுறேன். 9 concurrent to divisible by 7 கொடுத்தனால நம்ம மாட் 7 எடுத்துக்கிறோம். இப்போ 9 வந்து 7ஆல நம்ம டிவைட் பண்ணா 1 7 is 7, மீதி என்ன வருது 2. சோ இதுதான் நமக்கு இங்க ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ 9 concurrent to 2 mod 7 நம்ம ஒரு இது ஸ்டெப் எழுதிட்டோம் ஃபர்ஸ்ட். இனி அதுக்கு அடுத்தது நமக்கு இங்க 9 பவர் n இருக்கு. அப்ப என்ன எழுதலாம், 9 பவர் n concurrent to 2 பவர் n mod 7. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு இது கிளியர் ஆயிருச்சு. இனி அதுக்கு கூடால என்ன வருது, 6 into 9 பவர் n வருது. சோ அப்ப அதையும் கூடால மல்டிப்ளை பண்ணிடலாம். 6 into 9 பவர் n concurrent to, அப்ப இங்கேயும் 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு சைடு நம்ம ஒரு 6 மல்டிப்ளை பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ 6 into 2 power n mod 7. சோ நம்ம இதை கொண்டு வரணும், இந்த ஸ்டெப்பை கொண்டு வரதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்றோம். ஃபர்ஸ்ட் நான் 9 மட்டும் எடுத்துட்டு அதுக்கு mod 7 divisible by 7 கொடுத்தனால 7 எடுத்து நான் அதுக்கு இது ரிமைண்டர் இது டிவைட் பண்ணி இது ஆன்சர் 2ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அப்புறமா நமக்கு சம்ல வந்து 9 பவர் n இருக்கிறதுனால நாங்க 9 பவர் n concurrent to 2 பவர் n mod 7. நீங்க 9 பவர் n எடுத்தாலும் 7 வந்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 2 பவர் n தான் வரும். சோ அப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம், 6 into, ஏன்னா நமக்கு சம்ல 6 கொடுத்துருக்கிறதுனால நான் ரெண்டு சைடுமே 6ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது வந்து நமக்கு 2 பவர் n கொடுத்துருக்காங்க. சோ அதனால நான் அதையும் எழுதிக்கிறேன். 2 பவர் n பிளஸ் 6 into 9 பவர் n concurrent to, சோ அதே இதை நான் இந்த சைடும் அதே போல 2 பவர் n ஆல ஆட் பண்ணிக்கிறேன். பிளஸ் 6 into 2 பவர் n mod 7. ஓகேவா? சோ இப்போ இங்க பாருங்க, இப்போ நமக்கு क्वेश्चन வந்துருச்சு 2 பவர் n plus 6 into 9 பவர் n. சோ நமக்கு இந்த क्वेश्चन நமக்கு வந்துருச்சு. இத வந்து இனி என்னது, always divisible by 7 for any positive integer n ன்னு நமக்கு கொண்டு வரணும். சோ இப்போ நமக்கு இங்க கிளியர் ஆயிருச்சு. இங்க என்ன இருக்கு பாருங்க, concurrent to 2 பவர் n ரெண்டு சைடுலயுமே, இங்க வந்து இடையில பிளஸ் இருக்கு, இங்கேயும் 2 பவர் n இருக்கு, இங்கேயும் 2 பவர் n இருக்கு. சோ ரெண்டுலயுமே அப்ப 2 பவர் n காமனா வெளியில எடுத்துடலாமா? அப்போ 2 பவர் n பிளஸ் 6 into 9 பவர் n எடுத்துட்டு இங்க நான் என்ன பண்றேன், ஒரு 2 பவர் n வந்து நான் காமனா வெளியில எடுத்துடலாம். எடுக்கும்போது இங்க என்ன வரும், 2 பவர் n நான் இங்க வச்சிட்டேன்னா மீதி இங்க வந்து என்னது இருக்கு, 1 பிளஸ் இங்க 2 பவர் n போச்சுன்னா மீதி 6 இருக்கு. 2 பவர் n காமன் இந்த சைடு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்து இதை இப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க, அகைன் இதே தான் உங்களுக்கு திருப்பி ரிப்பீட்டா வரும். சோ mod 7. ஓகேவா? சோ இப்போ இது வந்து 1 plus 6 வந்து என்னவா மாறிடும், 7ஆ மாறிடும். அப்ப 2 பவர் n plus 6 into 9 பவர் n concurrent to 1 plus 6 வந்து 7ஆ, 7 into 2 பவர் n mod 7. சோ நம்ம இப்ப கொண்டு வந்துட்டோமா, இப்ப 2 பவர் n plus 6 into 9 பவர் n concurrent to 7 into 2 பவர் n நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ இத வந்து divisible by இதுன்னு கொண்டு வந்துட்டோம். சோ இது வந்து இப்ப நீங்க இத வந்து 7ஆல கண்டிப்பா உங்களுக்கு டிவைட் ஆகும் இல்லையா? 7 into 7 கூடால எந்த ஒரு நம்பர் இருந்தாலும் அது வந்து 7ஆல divisible ஆகும். அப்போ therefore 2 பவர் n plus 6 into 9 பவர் n is divisible by 7 for any positive integer n. சோ n-க்கு வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் n கொடுத்தாலும், பாசிட்டிவ் இன்டிஜர் அதாவது இந்த n-க்கு நீங்க இப்ப வேல்யூ கொடுக்குறீங்க 2 பவர் 1, n-க்கு வந்து இப்ப 1 ன்னு கொடுத்தீங்கன்னா அங்க 2 பவர் 1 plus 6 into 9 பவர் 1 concurrent to 7 into 2. நான் வேணா ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம n இதுக்கு வந்து
கொடுக்குறோம். ஸோ இப்போ இதுக்கு நான் எண்ணுக்கு வந்து சப்போஸ் நான் 1 கொடுக்குறேன். n ஈக்குவல் டு 1னா 2 பவர் 1 பிளஸ் 6 இன்டூ 9 பவர் 1 கான்குரண்ட் டு 7 இன்டூ 2 பவர் 1 mod 7. ஸோ 2 பவர் 1னா 2 தான். 6 in 9 பவர் 1னால 9 தான். 6 9s ஆர் என்ன வரும்? ஸோ 54 கான்குரண்ட் டு 7 இன்டூ 2 வந்து 7 இன்டூ 2 அது வந்து 7 எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 7 இன்டூ 2 14 வரும். ஸோ அது அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம வச்சுக்கலாம் mod 7. ஸோ இதை ஆட் பண்ணும்போது இப்போ 56 வந்துருதா? 56 கான்குரண்ட் டு 7 இன்டூ 2 mod 7. ஸோ இப்போ 14 இங்க வந்துடும். ஓகேவா? 7 இன்டூ 2 வந்து நமக்கு 14. இப்போ 56 7ஆல டிவைட் பண்ணுங்க. 56 இப்போ 56 கான்குரண்ட் டு 14 mod 7 வருது. ஸோ 56 இப்போ 7ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? ஸோ 8 7s are 56 வருதா? டிவிசிபிள் ஆகுது. நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வருது. ஸோ இதான் இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதே போல நீங்க n ஈக்குவல் டு 2 போட்டாலும் இதே போல நமக்கு கண்டுபிடிக்கும் போது வரும். ஸோ அப்போ எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து 2 பவர் n பிளஸ் 6 9 பவர் n இஸ் டிவிசிபிள் பை 7 தான் இருக்கும். எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், அதாவது எண்ணுக்கு வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் இது வந்து டிவிசிபிள் பை 7 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா? Ninth question, find the remainder when 2 power 81 is divided by 17 அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. ஸோ அதாவது 2 power 81 is divided by 17 அப்படின்னு சொல்லி divided by 17 இருக்கும்போது find the remainder வந்து என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதாவது நமக்கு கொஸ்டின் என்னது? 2 power 81 கான்குரண்ட் டு, ஸோ இதான் வந்து நமக்கு தெரியாது, divided by mod 17. இதான் வந்து நமக்கு கொஸ்டின். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 பவர் 81 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் 81 2 பவர் 9 the whole பவர் 9. ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது 9 9s are 81. ஸோ இதே தான் வரும் உங்களுக்கு. நம்ம அதுக்காக என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கிறோம். 2 பவர் 9 கான்குரண்ட் டு, நமக்கு இது எக்ஸ் தெரியாது. ஸோ எக்ஸ் mod 17. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெப் இதை மட்டும் எடுத்து நான் ப்ரூவ் பண்றேன், கண்டுபிடிச்சிட்டு நம்ம அடுத்தது டைரக்டா 2 பவர் 19க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சின்னதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டைரக்டா ஒரே ஐடியா பெரிய நம்பர்ல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டம். ஸோ அதனால நம்ம சால்வ் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 பவர் 9 மட்டும் எடுத்து சால்வ் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ 2 பவர் 9னா நமக்கு என்ன வரும்? 2 இன்டூ 2 9, அதாவது 9 டைம்ஸ் போடணும். 2 into 2 into 2 into 2 into 2 into 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் பாருங்க? 2 2s are 4 4 2s are 8. இது 8 2 2s are 4 4 2s are 8. இது 2 2s are 4 4 2s are 8. 8 8s are 64. ஸோ இது வந்து 64 கூட இன்னொரு 8 ஆட் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 4s are என்ன வரும்? 32. மீதி 3 இருக்கா? 8 into 6 வந்து 48. 48 plus 3 51. 512. ஓகேவா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 512 கான்குரண்ட் டு என்ன வருது நமக்கு? இங்க வந்து எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். எக்ஸ் போட்டு mod 17. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி தானே? 512 17ஆல நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கணும். 51 எடுத்துக்கலாம். 51 எடுக்கும்போது 17 into 3. ஸோ 3 வந்து போடும்போது என்ன வரும்? 7 3s are 21. மீதி 2 3 is 5 51 வருது. ஸோ அடுத்தது நம்ம 2 இறக்குறோம். 2 இறக்கும்போது 17 விடங்க சின்னது. ஸோ அதனால 30 போட்டுடலாம். ஸோ மீதி நமக்கு 2 அப்படியே தான் வச்சுக்கலாம். 0 போட்டுட்டு 2 வந்து நம்ம ரிமைண்டரா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். 2 ரிமைண்டர் தான் நமக்கு ஆன்சர். அப்போ 512 கான்குரண்ட் டு என்ன வரும்? 2 mod
17. ஸோ நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் அந்த 512 நான் அகைன் என்னவா மாற்றி எழுதுறேன், 2 பவர் 9 எழுதுறேன். 2 பவர் 9 கான்குரண்ட் டு 2 mod 17. ஸோ இந்த மாதிரி நான் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ எழுதிட்டு இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, 2 பவர் 9 the whole power 9 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2 பவர் 9 the whole power 9 கான்குரண்ட் டு the whole power 9 வந்து நம்ம இங்க போட்டிங்கன்னா அதே போல இங்கேயும் போடணும். அப்போ 2 பவர் 9 வந்துடும். mod 17. ஓகேவா? ஸோ இப்போ 2 பவர் 9 the whole power 9 வந்து என்னவா மாறிடும், 2 பவர் 81 கான்குரண்ட் டு. ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே therefore போட்டுக்கலாம். therefore 2 பவர் 81 கான்குரண்ட் டு. இப்போ 2 பவர் 9க்கு ஆல்ரெடி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. 2 பவர் 9க்கு கான்குரண்ட் டு 2 mod 17, அதாவது 2 mod 17 கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு mod 17 ஆல்ரெடி இருக்கிறதுனால கான்குரண்ட் டு 2 பவர் 9க்கு வேல்யூ என்ன போட்டுடலாம், 2 போட்டுட்டு mod 17 போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இது எங்க இருந்து வந்தது, இதுபடி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு, இதானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ இதுதான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. இதான் வந்து நமக்கு 2 ப்ரூவ், இது வந்து நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு இங்க என்ன வந்திருக்கு, 2 வந்திருக்கு. therefore x equal to 2. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எழுதியிருக்கோம். இதான் வந்து நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், 2 பவர் 81 நான் 2 பிரிக்கிறேன், 2 பவர் 9 the whole power 9 பிரிக்கிறேன். ஸோ இப்போ 2 பவர் 9க்கு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் கான்குரண்ட் எடுத்துக்கிறேன். 2 பவர் 9 கான்குரண்ட் விட்டு x mod 17. அப்போ 2 பவர் 9க்கு என்ன வரும், அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 512 வந்தது. ஸோ 512 கான்குரண்ட் டு x mod 17. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்தது வந்து நம்ம இப்போ 512 17ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 2. ஸோ அதுதான் வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ, நம்ம 2 கிடைச்சிருச்சு. இப்போ அகைன் நான் 512 வந்து 2 பவர் 9 கான்குரண்ட் டு 2 mod 17 எழுதிட்டேன். ஸோ அப்புறம் த ஹோல் பவர் ரெண்டு சைடும் 9ஆல வந்து பவர்ஸ் 9ஆல வந்து பவர்ஸ் இது பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். அப்போ 2 பவர் 9 the whole power 9 கான்குரண்ட் டு 2 பவர் 9 mod 17. So 2 power 9 the whole power 9 a power m the whole power n னா மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். 2 power 81 a power m the whole power n வந்து a power mn இல்லையா? ஸோ அப்போ 2 power 81 கான்குரண்ட் டு 2 power 9க்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், 2 தான். ஸோ அப்போ 2 mod 17. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கொஸ்டின்ல இருந்து எக்ஸோட வேல்யூ வந்து 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? Tenth question. The duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. The airplane begins its journey on Sunday at 23:30 hours. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time, then find the time at London. When will the flight lands at London airport அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது the duration of flight travel from Chennai to London through British Airlines வந்து approximately 11 hours வந்து ஆகுமா. சென்னை டு லண்டனுக்கு டிராவல் பண்றதுக்கு வந்து approximately 11 hours கொடுத்துட்டாங்க. The airplane begin its journey on Sunday at 23:30 hoursக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? If the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time, அதாவது நம்ம டைமை விட அங்க லண்டன்ல வந்து 4.5 hours வந்து கம்மியா லேட்டா போகுது. ஓகேவா? சோ இப்போ நமக்கு வந்து லண்டனை விட 4.5 hours வந்து அதிகம். ஓகேவா? சோ தென் ஃபைண்ட் த டைம் அட் லண்டன் அப்படின்னா லண்டன்ல அந்த டைம் வந்து என்னவா இருக்கும். when will the flight lands at லண்டன் ஏர்போர்ட், லண்டன் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகும்போது என்ன டைம் அப்படிங்கறத நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து நமக்கு எந்த டைம்ல வந்து அவங்க வந்து கிளம்புறாங்க பாருங்க, 23, அதாவது the aeroplane begins its journey on Sunday at 23:30. ஃபர்ஸ்ட் வந்து இது 23:30ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அப்ப நம்ம இத கான்கரண்ட் மாடல்ல எழுதும் போது நம்ம என்ன எழுதுறோம், 23:30
இங்க வந்து 24 ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 23:30 பிளஸ் என்ன ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, அது வந்து எவ்வளவு ஆகுது, சென்னை டு லண்டன் த்ரூ பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி எவ்வளவு ஆகுமா, 11 ஹவர்ஸ் ஆகுமா. ஓகேவா, ஸோ அப்ராக்சிமேட்லி வந்து 11 ஹவர்ஸ் ஆகுமா. இந்த ஏரோப்ளைன் பிகின்ஸ் இட்ஸ் ஜேர்னி ஆன் சண்டே அட் 23:30 ஹவர்ஸ் எடுத்துக்கிறது. சண்டே ஜேர்னி வந்து எவ்வளவு எடுத்துக்கிறாங்க, 23:30 ஹவர்ஸ். அப்போ 23:30 பிளஸ் இந்த 11 ஹவர்ஸ் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணாதான் நமக்கு டைம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 23:30 பிளஸ் 11 கான்குரண்ட் டு, ஸோ இதை வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து அந்த டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ மாட் நம்ம இங்க வந்து 24 ஹவர்ஸ் தான் எடுக்க போறோம், ஏன்னா நமக்கு இங்க டைம் வந்து 24 ஹவர்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் இதை வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன், இங்க 24 தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணுங்க, 23:30 பிளஸ் 11 ஆட் பண்ணும்போது என்ன வரும், இங்க 30 வரும், 34.30 34.30 concurrent to x mod 24. இப்போ நமக்கு x வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸி தானே. 34.30 24ஆல நீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா, சோ டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைம் தான் கொடுக்க முடியும். 124 இஸ் 24, 0 3ல 2 போச்சுன்னா 1. அடுத்தது இப்போ இங்க பாயிண்ட் டெசிமல் இருக்கனால நம்ம இங்க டெசிமல் வச்சுக்கிறோம். ஸோ டெசிமலுக்கு அப்புறமா 2 டிஜிட் இந்த ரெண்டு நம்பர் நம்ம ஒரு நம்பர் இறக்க முடியாது. ஸோ ரெண்டு நம்பரா தான் நம்ம இறக்க முடியும். இப்போ 10:30 வந்துருச்சா. ஸோ இதான் வந்து நமக்கு ரிமைண்டர். இப்போ வந்து 24 விட இது நமக்கு சின்னதாயிருச்சு. ஸோ நமக்கு தேவையானது இதுதான். இதான் வந்து நமக்கு ரிமைண்டர் கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இது நமக்கு 10:30 ஹவர்ஸ். ஓகேவா, அப்போ 34 எக்ஸோட வேண்டாம், நம்ம எக்ஸோட வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து இப்போ என்ன வந்திருக்கு நமக்கு 10:30 ஹவர்ஸ். ஓகேவா, ஸோ எக்ஸோட வேல்யூ இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது இந்தியன் டைம் படி அவங்க வந்து இப்போ லண்டனுக்கு போய் சேர்ந்த டைம் வந்து எவ்வளவு, 10:30 ஹவர்ஸ். ஸோ நமக்கு வந்து லண்டன் டைம் தான் வேணும். லண்டன் டைம் வந்து நம்ம இந்தியன் டைமை விட 4.5 ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து அங்க வந்து கம்மி, இந்தியன் டைமை விட லண்டன்ல வந்து கம்மி. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதணும், the time to reach, the time, ஸோ இப்போ the time to reach லண்டன் ஏர்போர்ட். லண்டன் ஏர்போர்ட்ல வந்து இப்போ நம்ம இந்தியன் டைம் வந்து எவ்வளவு, 10:30 ஹவர்ஸ் இல்லையா. ஸோ அப்போ இந்தியன் டைமை விட லண்டன் டைம் வந்து 4:30 ஹவர்ஸ் வந்து நமக்கு கம்மி. ஸோ அப்போ 4:30, அப்போ 10:30ல இருந்து 4:30 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, 10:30ல இருந்து 4:30 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இது 0வா மாறிடும். 10ல 4 போச்சுன்னா 6. ஸோ 6 ஹவர்ஸ் வருது. 6 ஹவர்ஸ் வந்து இப்போ நமக்கு ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கறத நமக்கு பார்க்கணும். ஸோ வேல்யூ வந்து 10:30 தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ 10:30 சொல்லும்போது நமக்கு அது மார்னிங் தான், மார்னிங்ல தான் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு அதாவது 24 ஹவர்ஸ்ல கொடுத்துருக்கும் போது 10:30ங்கிறது நமக்கு ஏஎம்மா தான் இருக்கும். அதாவது காலையில மார்னிங்ல வந்து 10:30 இருக்கும். 30ங்கிறது வந்து நமக்கு பிஎம்மா இருக்கும்போது வந்து 22 ஹவர்ஸா மாறிடும், 22 இதா மாறிடும். ஓகேவா, ஸோ அதனால 10:30 கொடுத்தனால அது கண்டிப்பா அது ஏஎம் தான். ஸோ அப்போ இது வந்து 6 ஏஎம்மா தான் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரீச் த அப்போ என்ன நம்ம எழுதுற கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, when will the flight lands at London airport. ஸோ அப்போ the flight reach the London airport. So the flight reached the London airport Monday at 6 AM இருக்கும். ஸோ மண்டே எப்படி வந்ததுன்னா அவங்க சண்டே தான் வந்து நமக்கு டிராவல் பண்றாங்க. ஸோ சண்டே வந்து நமக்கு வந்து 10:30 அதாவது 6 AM கழிச்சு வந்து வரும்போது நம்ம மார்னிங் வந்துருது. அடுத்த நாள் வரும்போது அது மண்டேவா மாறிடுது. ஸோ மண்டே at 6 AM மாறிடுது. அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா, தேங்க்யூ.